அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஜமாஅத்தாக தொழுதுவிட்டு பிறகு தம் சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று அங்கு அவர்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 700. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடமையான ஒரு தொழுகையை ஒருவர் ஒரு முறை தொழுதுவிட்டால் மீண்டும் தொழக்கூடாது என்றெல்லாம் பலர் தவறான மார்க்க சட்டத்தை சொல்லி வருகின்றனர். இவ்வாறு சொல்வது தவறு என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த ஆதாரமாக விளங்குகிறது. முதலில் கடமையான அந்த தொழுகையை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஜமாத்தாக தொழுது விடுகிறார். பிறகு அதே தொழுகையை தம் சமுதாய மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார். இது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அவர்களுக்கு தெரிந்த நிலையிலேயே நடந்திருக்கும் பொழுது இப்படி செய்வது தவறு என்றிருக்குமேயானால் இதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நிச்சயம் கண்டித்திருப்பார்கள். கண்டிக்கவில்லை என்பதிலிருந்தே இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயல் என்பதை புரிந்து கொள்ளலாம். முதலில் தொழுதது அவருடைய கடமைக்கு உரியதாக ஆகிவிடும். பிறகு அவர் தொழுவது அவருடைய உபரியான வணக்கத்தில் சேர்ந்துவிடும் என்ற கருத்தில் வேறு பல ஹதீஸுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ தடுக்காத ஒன்றை தடுப்பதற்கு உலகில் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு மார்க்கம் தடுக்காதவற்றை தடுப்பதை விட்டும் மார்க்க அறிஞர்கள் விலகி கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.